அதாவது ஐஎஸ்ஆர்ஓவில் மகளிரின் பங்கு என்ன சார்? ஐஎஸ்ஆர்ஓவை பொறுத்த மட்டும் இந்த ஆர்கனைசேஷனில் ஆண் பெண்ணுக்கு நாங்கள் எந்த ப்ரோக்ராமும் பார்க்குறது கிடையாது. தகுதியானவர்கள் அவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் முக்கியமான 2-3 ப்ரோக்ராம் இப்போ ஆதித்யா எல்லோன் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆதித்யா எல்லோன் வந்து ஒரு சூரியனை படிக்கக்கூடிய ஒரு செயற்கைக்குள்ள வந்து நிலநிறுத்துகிறோம். உலகத்தில் 4வது நாடு நம்ம நாடு. அந்த மாதிரி ஒரு ஆதித்யா எல்லோன் செயற்கைக்குள்ள கொண்டு போய் கரெக்டாக எல்லோன் ஆர்பிட்டில் விட்டுருது. அதுக்குள்ள ப்ராஜெக்ட் டைரக்டர் நிகாஸ் சேர்ந்தவங்க தான். அவங்க நல்ல திறமையாட்டு இந்த ஸ்கூலில் இல்லை டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் அவங்க இருந்து படிக்கிறாங்க அவங்க இருக்கிறாங்க. மற்றபடி சந்திரயான் 2 அந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரயான் 2 உள்ள அதுக்குள்ள இயக்குனர் அந்த ப்ராஜெக்டோட இயக்குனர் வந்து வனிதா அவங்களும் அதே மாதிரி சவுண்டு விடவும் சொல்லுவாங்க. அவங்க ஒரு ப்ராஜெக்ட் டைரக்டராக இருந்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் இப்போ எங்கள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸில் இப்போ நான் செயலாளர் செக்ரட்டரியாக இருக்கேன். எங்கள் அடிஷனல் செக்ரட்டரி பார்த்தீங்கன்னா அவங்களும் சந்தியா மேடம் அவங்களும் இது. அதனால அதே மாதிரி எனக்கு வந்து இப்போ ஆஃபீஸ் வந்து ரொம்ப நல்ல சக்ஸஸாக போகணுன்னா ஒரு டைரக்டர் ஆஃபீஸ்னாலும் சரி சேர்மன் ஆஃபீஸ்னாலும் சரி பர்சனல் ஆஃபீஸர் இருக்காங்கல்ல அவங்க தான் முக்கியம். எனக்கு பர்சனல் ஆஃபீஸர் யசோதா அவங்க ரொம்ப எஃபிஷியன்ட் ஒரு ஆஃபீஸர் இருக்கும். அதனால் எங்கள் இதில் அது மாதிரி அந்த மாதிரி எல்லாருமே ஓகே இது இருக்கும். அது மாதிரி சந்திரயான் 3 சக்ஸஸாக தரையிறங்கும் போது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா கண்ட்ரோல் ரூமில் கிட்டத்தட்ட ஒரு 40% வந்து லேடிஸாக இருந்து லீட் பண்ணாங்க. அது மாதிரி எங்கள் இதில் எல்லாருக்குமே ஈக்குவல் வாய்ப்பு. சந்திரயான் 3 உடைய அப்டேட் சந்திரயான் 3க்கு புதிய அப்டேட் இல்லை. நாங்கள் வந்து அந்த சந்திரயான் சக்ஸஸாக இறங்கினால நிறையா வந்து இந்த சயின்டிஃபிக் டிஸ்கவரி கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த காது பொருட்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த செசிமிக் ஆக்டிவிட்டி கண்டுபிடிச்சிருக்கோம். அதில் உள்ள தட்பவெப்பங்கள் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த இது எல்லாமே உலகத்தில் உள்ள எல்லா விஞ்ஞானிகளுக்கும் 2040 வந்து சார் கொஞ்சம் சவுண்ட் போடாங்க சார். அது வந்து பாரத பிரதமர் மோடிஜி வந்து அதுக்குள்ள ஒரு கைட்லைன் வந்திருக்காங்க. அதை படிச்சுட்டு இருக்கோம். வந்து என் ப்ராஜெக்ட் வந்து என்ன அப்ரூவல் அவங்க தரல, ஆனால் அப்ரூவல் தருவாங்க. ஸோ அது வந்து அதுக்குள்ள வேலைகள் நேற்று வந்து அந்த ராக்கெட் ஏவுதள வந்து குலசேரப்பட்டணும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ராக்கெட் அனுப்புறதுக்கு வந்து ஏவுதளம் வேணும். நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ஒரு ஏவுதளம் எங்கே இருக்குன்னா இந்த ஸ்ரீஹரிகோட்டா இதில் இருக்குது. அங்கே வந்து அனுப்புறதுக்கு வந்து 2 லான்ச் பேட் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இப்போ இன்னும் 2 லான்ச் பேட் வந்து கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணிருக்கு. ஒன்று வந்து இந்த செகண்ட் லான்ச் காம்ப்ளெக்ஸ் கூட செய்யப்பட்டிருந்தா அதுக்கு வந்து ஃபவுண்டேஷன் போட்டு வேற ஆரம்பிச்சாச்சு. இன்னும் ஒரு 1.5 வருஷத்துலேருந்து 2 வருஷத்துக்குள்ள ராக்கெட் இருக்கும். இன்னும் ஒரு லான்ச் பேட் வந்து ஸ்ரீஹரிகோட்டாயில் அதுக்கு அப்ரூவல் வச்சாங்க.